ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. சமீபத்தில் தான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சித்திரை மாத அமாவாசையானது வந்தது. அதை தொடர்ந்து இப்போ ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஒரு முக்கியமான திருதியை திதி வர இருக்கு. இந்த திருதியை தான் அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. இந்த அக்ஷய திருதியில் கிரகங்கள் படம் எடுக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சிம்மம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி யாரும் சொல்லாத பல ரகசியமான உண்மைகளையும் அக்ஷய திருதியை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினாதான் அது சேரும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஸோ தங்கத்தை தவிர தங்கத்துக்கு நிகரான வேறு சில பொருட்களை வாங்கினாலும் அதுக்கு நமக்கு பலன் கிடைக்கும், செல்வமும் பெருகும். ஸோ தங்கத்துக்கு நிகராக வேறு என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். முதல்ல உங்கள் ராசிக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே முழுசாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். முதல்ல உங்கள் ராசிக்கு பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன வாங்கணுங்கிறதையும் பார்க்கலாம். சிம்மராசி என்பர்களே, கடுமையான உழைப்பாளி நீங்கள். சுற்றம் சோறு போடும் என்பதில் நம்பிக்கை கொண்டவர். சுற்றம் சோறு போடும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான நம்பிக்கைக்கேற்ப நீங்கள் பாசிட்டிவாக இந்த டைம் எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. கடுமையான உழைப்பாளியாக மட்டும் இருந்தால் போதாது, நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணும். அதோட நம்பிக்கை எல்லாத்துலேயுமே வைக்கணும். நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் நம்பிக்கை இருந்தாவே உங்களை ஜெயிக்கிறது யாராலையும் முடியாது. ஸோ பாசிட்டிவ் நம்பிக்கை இது ரெண்டுமே நீங்கள் வைத்திருக்கணும். அதுதான் உங்கள் ராசிக்கு மெயினாக குறிப்பிடப்படுது. ஸோ உங்கள் ராசிக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்க, இன்னும் அந்த மைண்ட் செட்டை அதிகப்படுத்திக்கோங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள்லாம் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும். அந்த சில சலுகைகள் கிடைக்கிறதுல அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அந்த சலுகைகள் கிடைக்கிறத கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த சலுகைகள் மூலிமா முன்னேறுவது உங்களால் யாராலையும் தடுக்க முடியாது. வேலை சுமை கூட உங்களுக்கு குறையிறது கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய வேலைகளை அந்த பொழுதை முடித்து நற்பெயர் வாங்குங்க. இந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இல்லாமல் அந்த வேலைகளை அப்பப்போ முடித்துட்டிங்கனாவே நற்பெயர் பெறுவது ஈஸியாக இருக்கும். தேகம் கூட உங்களுக்கு பழிச்சிடும். இந்த மாதிரி உத்தியோகத்தில் தேகம் பழிச்சிடுவதெல்லாம் ரொம்ப ரேரு. இப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அந்த வாய்ப்பு என்னென்னா சில சலுகைகள் தான். அந்த சில சலுகைகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த சலுகைகள் மூலிமா நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய மாற்றங்களும் தேகமும் உங்களுக்கு உத்தியோகத்தில் பழிச்சிடும். அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது அதிகமான விற்பனை தான். அதிகமான விற்பனை பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது விற்பனை கூடி உங்களுக்கு நல்ல லாபம் எதிர்பார்க்கறதுக்கு அதிகமான விற்பனைங்கிறது நீங்கள் கொண்டு வரணும். அதோடு புதிய பொருள் ஒன்றை நீங்கள் விற்பனை செய்வது ஆயத்தமாகணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னாவே ஒரு சிலர்லாம் நீங்கள் கிளைகள் துவங்குற அளவுக்கு உங்கள் விற்பனை அதிகமாகும். ஸோ வியாபாரக்காரங்க இந்த மாதிரி அதிகமான விற்பனையை கான்செப்டாக வைத்து செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது.
எந்த அளவுக்கு நீங்கள் அதிக விற்பனை செய்ய முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக விற்பனையும் உண்டாகும், அதனால் நல்ல லாபமும் கிடைக்கும். ஸோ வியாபாரக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும். அதனால் உங்கள் பேச்சை இப்போ நீங்கள் துணிந்து பேசலாம். உங்கள் சொல்லிற்கு மதிப்பு உண்டாகும். அதோடு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய சில விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அவங்க விஷயங்களில் நீங்கள் தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் சில விஷயங்களில் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. கணவருடைய உடல்நலம் கூட உங்களுக்கு இப்போ மேம்படும். அதோடு உங்கள் மாதவிடாய் வலி வந்து போகும். ஸோ வலின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் உங்களுக்கு இந்த வலி இருக்கும், பெருசாக வேறு எதுவும் பிரச்சனை இருக்காது. கணவருடைய உடல்நலமும் மேம்படும். ஸோ குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் திரைப்பட தொடர்பில் இருக்கக்கூடிய வழக்கமாக உள்ள தொடர்புகள்லாம் நிறைய தொடர்ந்து வரும். அந்த தொடர்புகள் வர வர அந்த தொடர்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த தொடர்புகள் மூலம் முன்னேறுவது உங்களால் யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ தொடர்புகள் தொடர்ந்து வருவதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும்போது முழுமையாக கவனமாக படிங்க. ஸோ முழுமையாக கவனமாக படித்துவிட்டு அதுக்கப்புறமேட்டு கலைஞர்கள் நீங்கள் கையெழுத்து போடுவது உங்களுடைய துறைக்கு இப்போதைக்கு நல்லதுங்க. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அன்றாட பாடங்களை அன்றென்றே படித்து வந்தால் மட்டுமே தேர்வுகளில் வெற்றி வாகையை சூட முடியும். இதில் என்னென்னா நாளை பார்த்து கொள்ளலாம், இன்றைக்கி நைட்டு பார்த்துக்கலாம், நாளைக்கு நைட்டு பார்த்து கொள்ளலாம், அந்த மாதிரி பார்த்து கொள்ளலாங்கிறத பண்ணாதீங்க. அது பண்ணிங்கன்னா மிகவும் ஆபத்தானது. அதனால் அதை தயவு செய்து பண்ணாதீங்க. ஸோ மாணவர்கள் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ இந்த அக்ஷய திருதி நாளுடைய சிறப்புகளும் விரதம் இருக்கக்கூடிய முறைகளும் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை செய்து பயன்பெறுங்க. சித்திரை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை தான் அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. அக்ஷயம் என்றால் வளர்வது பெருகுவது என்று அர்த்தம். அப்படியாக அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி வளம் சேர்க்கும். அதோடு குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய திருநாளாக அக்ஷய திருதி போற்றப்படுகிறது. இந்த நாளுடைய சிறப்புகள் புராண கதையில் நிறைய இருக்குது. தர்மர் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய் பாத்திரம் பெற்றது, மணிமேகலை அக்ஷய் பாத்திரம் பெற்றது. இவ்வளவு ஏன் சிவபெருமான் அன்னபூர்ணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பக்கூடிய அளவுக்கு உணவை பெற்றது இந்நாளில் தான். பகவான் பரசுராமர் அவதரித்த நாள், புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள், குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள், ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய நாள், அப்புறம் கனகரத சோஸ்திரத்தை இயற்றிய நாள், குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள், திருதாயுகம் ஆரம்பமான நாள், வியாசகர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள். இது எல்லாமே இந்த அக்ஷய திருதி நாளில் தான். அதனால தான் இந்த நாளில் இந்த விஷயம் செய்யணுங்கிறது சொல்லப்படுது. அக்ஷய திருதி நாளில் தங்கம் வாங்கிறது சேருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தங்கம் மட்டும்தான் வாங்கணுங்கிறது கிடையாது. தங்கத்துக்கு நிகராக உப்பு, அரிசி, ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். இந்த தினத்தில் மெயினாக புதிய தொழில் தொடங்கலாம், பூமி பூஜை செய்யலாம். இதுக்கெல்லாம் உகந்த நாள். ஏழைகளுக்கு தானம் செய்யலாம், பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அப்படியெல்லாம் செய்வதன் மூலம் கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழலாம். அதனால் இந்த நாளில் இதெல்லாம் செய்ய மறக்காதீங்க. மெயினாக இந்த நாளில் விரதங்கிறது இருக்கிறது ரொம்ப நல்லது. அக்ஷய திருதி நாள் அன்னைக்கு விடியறதுக்கு முன்னாடி எழுந்து சுத்தபத்தமாக நீராடி பூஜாரியை சுத்தம் செய்து விளக்கேற்றி கோலம் போட்டு அதன் மீது ஒரு பலகையை வைக்கணும். பின் பலகையின் மீது கோலம் போட்டு ஒரு சொம்பில் சந்தன குங்குமம் இட்டு அதில் நீரை நிரப்பி அதன் மீது பெரிய தேங்காயை வைத்து மாவில வைத்து கலசம் ரெடி பண்ணணும். பின் அந்த கலசத்தின் அருகில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அதன் அருகில் புதிதாக வாங்கிய பொன் பொருட்களை வைத்து பூ போட்டு பூஜை செய்யணும். பிறகு அதற்கு கற்பூர தீபாரணை காட்டி வணங்கணும். இதுதான் இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறை. இதனால் வளமான செல்வம் பெருகும். இந்த நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க, உணவு வஸ்திரம் போன்றவற்றை தானம் வழங்குங்க.
மெயினாக பசுவுக்கு கீரை வகைகளை வழங்குங்க. இந்நாளில் அன்னதானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுது. ஸோ செய்ய மறக்காதீங்க. இதுதாங்க பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.